அனைவருக்குமே என்னுடைய காலை வணக்கங்கள். ஹாப்பி மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. ஒரு 15 பேர் இணைஞ்சிருக்கீங்க. ஒரு சற்று முன்பு மிக அருமையான ஒரு யோகா பயிற்சியும், நம்முடைய பணம் சம்பந்தப்பட்ட பயிற்சி, நீர் சம்பந்தப்பட்ட பயிற்சி எல்லாமே ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு நாளைக்கு 2 நாளுமே இந்த லீடர்ஷிப் ட்ரைனிங்ல உங்களுக்கு ஒரு ட்ரையல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது இன்னைக்கு நாளைக்கும் இலவசமா யாரும் வேணா கலந்துக்கலாம். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள், உறவினர்கள் எல்லாருமே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது, முடிவெடுத்தல். அது ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில முக்கியமான ஒண்ணு. அது சம்பந்தமான யோகா தான் இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு நாளுமே நாம பேசக்கூடிய தலைப்பு அது சம்பந்தமான யோகா பயிற்சிகள் தான் கொடுக்குறாங்க. டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு வரும்போது நம்ம நிறைய விதமான முடிவுகள் எடுக்கும். உதாரணத்துக்கு இன்னைக்கு நம்ம ஜாயின் பண்ணலாமா வேணாமா, இன்னைக்கு ட்ரையல் தானே, வேண்டாம், நம்ம ஜாயின் பண்ணலாமா வேணாமா. அப்படி ஜாயின் பண்றதா இருந்தா நம்ம லேப்டாப்ல ஜாயின் பண்றோமா, மொபைல்ல ஜாயின் பண்றோமா. நான் இந்த 2 நாள் அட்டன் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணலாமா வேணாமா, எல்லாமே நம்மளோட டிசிஷன். இதுல ரேஷனல் டிசிஷன் இருக்கு, எமோஷனல் டிசிஷன் இருக்கு. சார் சொன்னாங்க இல்லையா, அந்த லெஃப்ட் சைட் பிரெயின். ஸோ ரேஷனல் டிசிஷன் அப்படிங்கிறது என்னன்னா, என்ன டாபிக் இது, இதனால எனக்கு என்ன பெனிஃபிட், யார் பேசுறாங்க, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நம்மளோட இடது பக்க பிரெயின் கேட்கும். எமோஷனல் டிசிஷன் அப்படிங்கிறது என்னன்னா, பாலா சார் நமக்காக எல்லாமே நல்லா தான் பண்றாங்க, நம்ம பிளைண்டா கண்டிப்பா இதுல ஜாயின் பண்ணி தான் ஆகணும். அதுல பாலசாண்டிலும் நமக்கு ரொம்ப தெரிந்தவர், பல முறை அவரை கூட்டங்கள்ல சந்திச்சிருக்கோம். நம்ம கட்டாயமா ஜாயின் பண்ணினோம் அப்படிங்கிறது ஒரு எமோஷனல் டிசிஷன். ஒரு கிரியேட்டிவ் டிசிஷன் அப்படின்னு அது நம்மளுடைய ரைட் சைடு பிரெயின் தான் எடுக்குது. கிரியேட்டிவ் டிசிஷன் அப்படிங்கிறது என்னன்னா, நான் கரெக்டா அந்த 5:35க்கு ஜாயின் பண்ணுவேன், எனக்கு யோகாலாம் ஏற்கனவே நான் படிச்சு முடிச்சிட்டேன், நான் 5:35 ஜாயின் பண்ணுவேன், 5:50 வரைக்கும் நான் இருப்பேன், ஐ வாண்ட் டு லேர்ன் தி டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற மாதிரி நீங்க சிந்திக்கலாம். ஸோ பொதுவாக சரியான நேரமும் மனநிலையும் ரொம்ப முக்கியம். அதாவது ரைட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். எப்பெல்லாம் நம்ம மகிழ்ச்சியா இருப்போமோ அப்பெல்லாம் நம்ம சரியான முடிவு எடுப்போம். எப்பெல்லாம் தெளிவா இருப்போமோ அப்பெல்லாம் சரியான முடிவு எடுப்போம். உதாரணத்துக்கு ஒரு சுவாமிஜி என்ன பண்றாரு, அவருடைய சிஷ்யர்கள் அனுப்பி தண்ணி கொண்டு வா அப்படிங்கிறது. அவங்க போறாங்க, அந்த பக்கத்துல இருக்கிற நீர் நிலை குளம்னு வச்சுக்கலாம், ரொம்ப கலங்கி இருக்கு. திரும்பி வந்துடுறாங்க, ஐயா இது மாதிரி நீர்நிலை குழம்பி இருக்கு, தண்ணி கொண்டு வர முடியல. அவர் சொல்றாரு, மறுபடியும் நீங்க போங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. மறுபடியும் போனா ஒரு அனிமல் தண்ணி குடிச்சிட்டு போயிருக்கு, குழம்பி இருக்கு அந்த இடம். வந்துடுறாங்க, அவர் சொல்ற, நீங்க பொறுமையா காத்துருங்க, தெளிவான பிறகு அந்த சொம்புல தண்ணி குடிச்சிட்டு வாங்க அப்படின்றாங்க. ஸோ வெயிட் பண்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நீர்நிலை தெளிவா ஒரு சொம்புல தண்ணி குடிச்சு அவருடைய குருஜிக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தெளிவான நிலையில தான் அவங்களுக்கு ஒரு சொம்பு தண்ணி கிடைக்குதுங்கிற மாதிரி தெளிவான நிலையில தான் நம்ம முடிவெடுக்கும் போது அது சரியான முடிவா இருக்குது. இப்ப நீங்க ஒரு குளக்கரையில உட்காந்துருக்கீங்க, உங்க கையில ஒரு 5-6 கல் வச்சிருக்கீங்க. அப்படி ஒவ்வொன்றா தூக்கி போடுற பழக்கம் சில பேருக்கு இருக்கும். போட்டீங்கன்னா ரிப்பிள் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன வட்டம் உருவாகும், அது சுத்தி பெரிய 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 வட்டமா மாறி அப்புறம் அப்படியே டிசெண்டிங் ஆர்டர்ல மறுபடியும் நிர்மலமாயிடும் அந்த குளம். நம்ம மனதும் அப்படிதான். ஒரு குளத்துல ஒரு கல்லை போட்டிருக்காரு பாலன் சார், நீங்க எல்லாம் ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா கடந்த மூன்று மாதங்கள் முதல்ல சண்முக சுந்தரம் பேசினாரு, உதயசாரன் பேசினாரு, மறுபடியும் சண்முக சுந்தரம் பேசினாரு, இப்போ இந்த மாதம் என்னை அழைத்திருக்கிறார். சோ என்ன பெருசா சொல்ல போறாங்க, திருப்பி திருப்பி அதே தானே சொல்ல போறாங்கன்ற மாதிரி நம்மளுடைய மனதுல அந்த கணத்துல இல்ல குளத்துல தண்ணி போட்ட மாதிரி ஒரு ரிப்பல் எஃபெக்ட் இருந்துகிட்டே இருக்கு. சோ நீங்க அந்த மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது முடிவு எடுக்கணும்னு சொல்ற மாதிரி, எப்ப முடிவு எடுக்க கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, கோபத்துல இருக்கும் பொழுதோ இல்ல உணர்ச்சிகளுடைய உச்சத்தில் இருக்கும் பொழுதோ நாம எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரும்பாலும் தவறாகவே முடியும். ஆனால் தூங்கி எழுந்த பின்பு, ஸ்லீப் ஆன் இட் அப்படிம்பாங்க, தூங்கி எழுந்த பிறகு அவங்க மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்ப நம்ம ஒரு டிசிஷன் எடுத்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப ஏன் இந்த விஷயங்களை விடிகாலம் பண்றாங்க, ஒண்ணு நம்மளுக்கு ஒரு பிராக்டிஸ் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ஒரு யோகா கொடுக்குறாங்க, ஒரு அஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, அப்புறம் ஒரு மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான ஒரு வாழ்க்கைக்கு பயனுள்ள ஒரு தகவலை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மூளைக்கு தெளிவு தரக்கூடிய சமயத்துல நம்ம முடிவுகள் எடுக்கலாம். ஆனா ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னா
பெரும்பாலும் பிரச்சனைகளுக்காகன்னு சொல்லலாம் மேனேஜ்மெண்ட் ஆங்கிள். அப்போ நம்ம தகவல்கள் அடிப்படையில தகவல்களை சேகரிக்கணும். அதாவது அனாலிசிஸ் பேரலிசிஸ் அப்படிம்பாங்க. ரொம்ப அனலைஸ் பண்ணக்கூடாது. அதே சமயம் தேவையான முடிவெடுக்க தேவையான முடிவுகள் எல்லாத்தையும், இந்த தகவல்கள் எல்லாத்தையும் நம்ம திரட்டணும். ஆனால் இன்னும் தகவல் வேண்டும் என்று காலத்தை கடத்தி கொண்டே இருந்தால், இந்த கிளாஸ் நல்லா இருக்குமா, யார்கிட்ட ஒரு 10 பேர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்போம் அப்படின்னா மிஸ்ஸிங். நம்ம வந்து ஒரு இப்போ தள்ளி போடு விடுதல்ன்றது ஒரு நோய். அந்த தள்ளி போடக்கூடிய விஷயத்த நம்ம செய்யவே கூடாது. அந்த தகவல்களை வைத்து துணிவான முடிவுகளை எடுப்பதுதான் புத்திசாலித்தனம் சொல்லுவாங்க. இப்ப ட்ரெடிஷனல் மெத்தட்னு ஒண்ணு இருக்கு. எப்படி எல்லாம் வந்து அந்த காலத்துல முடிவு எடுத்தாங்க அப்படின்னா, முதல்ல போய் மூத்தவர்களை கேட்பாங்க. இந்த மாதிரி நான் வந்து ஒரு வீடு வாங்கலாம்னு இருக்கேன். என் பையனை படிக்க வைக்கலாம்னு இருக்கேன். என்னுடைய பொண்ணுக்கு இப்ப கல்யாண வயசாயிடுச்சு. கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கேன். அப்படின்னா மூத்தவர்கள், வீட்டுக்கு மூத்தவர்கள், தாத்தா பாட்டி இருப்பாங்க. வேற யாராவது நம்ம கைட் பண்றவங்க இருப்பாங்க. அவங்கள கேட்டுதான் நம்ம அந்த முடிவு எடுப்போம். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜோதிடர்கள்ட்ட போவாங்க. நம்மளுடைய ஜாதகப்படி இப்ப நம்ம ஒரு தொழிலை தொடங்கலாமா, வீடு வாங்கலாமா, இல்ல மாதிரி இந்த மாதிரி யோகால சேரலாமான்றதுக்கெல்லாம் அஸ்ட்ராலஜிட்ட போக வேண்டியதுல, மூத்தவர்கள்ட்ட கேட்க வேண்டியது பெரிய முடிவுகள். அதாவது ஒரு பைனான்சியல் இம்பாக்ட் இருக்கு. இந்த வேலையில ஜாயின் பண்ணலாமா, நான் வெளிநாட்டுக்கு போய் நான் படிக்கலாமா, வெளிநாட்டுல போய் வேலைக்கு ஜாயின் பண்ணலாமா. அப்போ சில பேர் அஸ்ட்ராலஜர் கேட்பாங்க. அவங்களுக்கு அந்த யோகம் இருக்கா இல்லையா, அந்த கட்டம்லாம் பார்த்து அவங்க சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கோயிலுக்கு போவாங்க. கோயிலுக்கு போயிட்டு ஒரு வெள்ளைப்பூ இல்ல ஒரு சிவப்பு பூ ரெண்டையும் குலுக்கி போட்டு ஒரு குழந்தைய தூக்கி எடுக்க சொல்லுவாங்க. வெள்ளைப்பூ வந்தா நான் டெசிஷன் எடுப்பேன், சிவப்பு பூ வந்தா டெசிஷன் எடுக்க மாட்டேன். இல்ல ஒரு விபூதி குங்குமம் அதை பொட்டலம் போட்டு கட்டிட்டு அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு எடுக்க சொல்லுவாங்க. ஸோ விபூதி வந்தா ஒரு முடிவு, குங்குமம் வந்தா ஒரு முடிவு. இப்ப ஐபிஎல் மேட்சஸ் தொடங்கி 4 நாள் ஆகி போச்சு. ஒரு டாஸ் போடுறாங்க. டாஸ் போட்ட பிறகு பூ விழுந்தால் இந்த முடிவு, தலை விழுந்தால் இந்த முடிவு, யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாக்குறாங்க. அப்ப யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண போறாங்க, யார் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ண போறாங்க, முன்னாடியே பிச்சு எல்லாம் ஸ்டடி பண்ணி பிச்சு ரிப்போர்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி ஒரு முடிவுகள் எடுக்கிறாங்க. அந்த முடிவு எடுத்த பிறகுமே முதல் ஓவர் யார் போட போறாங்க, ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நம்ம யார் அனுப்ப போறோம், யார் இந்த மேட்ச்ல இம்பாக்ட் பிளேயர். ஸோ இது மாதிரி வந்து நமக்கு ஒரு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனா இருக்கலாம், வேலையான டிசிஷனா இருக்கலாம், இல்ல வேற எந்த ஒரு முடிவுகளாக இருந்தாலும் எடுக்கும். இந்த முடிவுகளுக்கு நமக்கு உதவுவதற்கு நிறைய விஷயம் இருக்கு. கட் ஃபீலிங் அப்படின்னு சொல்றாங்க. கட்னா கட்டர், நம்மளுடைய வயிற்றுல முதல்ல தெளிவா இருக்கணும். காலையில வந்து வயிறு வந்து கிளியரா இருக்கணும். அப்போ வயிறு கிளியரா இருக்கும்போது நமக்கு வயிறுல எதுவும் சங்கடம் இல்லை அப்படின்னா பெரும்பாலான உணர்வுகள் உணர்ச்சிகள் வயிற்றிலிருந்து வருதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு செய்தி கிடைக்குது, ஒரு கெட்ட செய்தினா உடனே வயிற்றை தான் கலக்கும். ஸோ அந்த வயிற்றிலிருந்து வரக்கூடிய உணர்வுக்கு கட் ஃபீலிங் அப்படிம்பாங்க. இன்சைட் அப்படின்றாங்க, இல்ல இன்ட்யூஷன் சொல்லுவோம். அந்த இன்சைட்ன்றதான் உள் உணர்வு. இது வந்து நம்ம வென் யூ ஆர் சைலண்ட், இப்ப நீங்க கொஞ்சம் கண்ண மூடியெல்லாம் உட்காந்துருக்கீங்க, ஒரு டிவைன் வாய்ஸ் நம்ம காதுல கேட்கும். இது ஹெட்போன் வாய்ஸ் இல்லை, டிவைன் வாய்ஸ். அந்த டிவைன் வாய்ஸை நம்ம உன்னிப்பா கவனிச்சோம் அப்படின்னா நம்மளை கைட் பண்ணும். இன்னைக்கு கொஞ்சம் மழை வந்தாலும் வந்துடும், நீ கொடை எடுத்துட்டு போ, இன்னைக்கு இந்த கஸ்டமர் ஏற்ற மாதிரி உட்காந்துருக்காருல, இவருக்கு வந்து நீ கண்டிப்பா பிசினஸ் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுடைய உள்ளுணர்வு சொல்லும். அதை நம்ம பேஸ் பண்ணி எடுக்கலாம். சில முக்கியமான வியாபார முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெஞ்ச் மார்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட போட்டியாளர்கள் என்னென்ன செய்யறாங்க, கான மயிலாட கண்டு இருந்த அவங்க செய்யறதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. ஆனால் அது போன்ற ஒரு முடிவுகளை நானும் எடுக்கலாமா. இப்ப வந்து அவங்க அடிக்கடி விளம்பரம் கொடுக்குறாங்க, நானும் கொடுக்கட்டுமா. அவங்க ஒரு ஆடி தள்ளுபடி போடுறாங்க, நானும் கொடுக்கலாமா. இப்போ நியூ இயர் கிளியரன்ஸ் ஒண்ணு பண்றாங்க, அது நான் பண்ணலாமா. அத மாதிரி வந்து பெஞ்ச் மார்க்கிங், அவங்கள பார்த்து செய்யறது, இல்ல லுக்கிங் அட் காம்படிட்டர்ஸ் அவங்கள வச்சு பண்றது. இப்போ கோ பை த ட்ரெண்ட். நீங்க வந்து நிறைய சோசியல் மீடியா, நான் இந்த ஷாம்பு தான் யூஸ் பண்றேன், நான் இந்த சோப்பு தான் யூஸ் பண்றேன், நான் இந்த சேர் வாங்கியிருக்கேன், நான் இந்த வேக்யூம் கிளீனர் வாங்கியிருக்கேன், எல்லாத்துக்குமே இன்னைக்கு வந்து ஒரு ரேட்டிங் கொடுக்குறோம். அவங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறோம். இந்த வீடியோ பார்க்கலாமா வேணாமா, எல்லாமே இந்த கோ பை த ட்ரெண்ட். இந்த மூவிக்கு போலாமா வேண்டாமா, என்ன பச்சை சட்டை என்ன சொல்றாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பாக்குறோம் இல்லையா. சோ இது எல்லாமே கோ பை த ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பின் விளைவுகளை கவனித்தல். அதாவது ஒரு முடிவை எடுக்கும் பொழுது இந்த முடிவால் அடுத்த 10 நிமிடம், 10 மாதம், 10 ஆண்டு என்ன மாற்றம் நிகழும். இப்ப நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, இந்த கோர்ஸ் தான் படிக்கணும், அப்ப இந்த கோர்ஸ் படிச்சா இதுக்கப்புறம் என்ன யூஜி பண்ண போறோம், பிஜி பண்ண போறோம்,
அது சம்பந்தமான வேலைக்கு தான் போகிறோமா, இந்தியாவில தான் வேலைக்கு போகிறோமா, வெளிநாட்டுக்கு போகிறோமா, வேற ஏதாவது மேற்கொண்டு படிக்க போறோமா, இந்த மாதிரி எது வேணா இருக்கலாம். ஸோ அந்த நாம எடுக்கக்கூடிய முடிவு அடுத்த 10 நிமிஷத்துக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த 10 நிமிஷத்துல பாருங்க, கிட்டத்தட்ட நம்ம செஷன் நெருங்கிட்டு இருக்கோம். சோ அந்த 10 மாதங்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு என்ன மாற்றம் நிகழும்ன்ற நீண்ட கால பலன்களை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு அதை முன்னுரிமை கொடுக்கலாம். அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு சரியான முடிவை அந்த காலத்தை கருதி நீங்க எடுக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. இப்போ இந்த ஒரு ரூ. 500 தான் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் இந்த 2 டேஸ் நமக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குது? சீக்கிரமா எழுந்துக்கிறோம், யோகா அட்டெண்ட் பண்றோம், அஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம், ஒரு மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்டுடைய ஸ்பீச் கேட்கறோம். ஸோ 4, 5 பெனிஃபிட் இருக்கு. 21 டேஸ் எது பண்ணாலும் நமக்கு அது ஒரு ஹேபிட்டா மாறும். இனிமே நம்ம அலாரம் வைக்க வேணாம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் அலாரம் வச்சு எழுந்திருந்திருக்கலாம். ஒருவேளை நீங்க செய்யாம இருந்திருக்கலாம், நான் செஞ்சேன். ஆனா அலாரத்துக்கு நான் தான் அலாரம் கொடுத்தேன். அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் எழுந்திரிச்சிட்டேன். ஐ காட் மை செல்ஃப் ரெடி பிகாஸ் ஐ ஹவ் டு கீப் மை செட் எவ்ரிதிங் ரெடி. ஸோ இதுல வந்து முடிவெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய நேரமும் சக்தியும் அதுல முதலீடு நம்ம செய்யறோம். செஞ்சுட்டு அதுல நம்ம கவனமா இருப்போம். ஒரு தொழிலதிபர் அப்படின்னு சொன்னா இந்த லாப நஷ்டத்தை வந்து பாக்குறாங்க. இந்த முடிவுல நமக்கு லாபம் கிடைக்குமா நஷ்டம் கிடைக்கும். ஒரு குடும்ப தலைவி அப்படிங்கும் பொழுது காலையிலேயே அவங்களுக்கு இன்னைக்கு என்ன டிஃபன் பண்ணணும், இன்னைக்கு என்ன காய்கறியை எடுத்து சமைக்கணும், மதியானம் லஞ்சுக்கு, டின்னருக்கு என்ன பண்ண போறோம். ஸோ இது எல்லாமே முடிவுகள் தான். அது என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுல யார் யார் இருக்காங்க, நம்ம 2 பேர் தான் இருக்கோம் அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் ஏதோ ஒண்ணு பண்ணுமா அப்படின்றாங்க. பசங்க இருக்காங்கன்னா வேற மாதிரி, வீட்டுக்கு விருந்தாளி வராங்கன்னா வேற மாதிரி. ஸோ எல்லா இடத்துலயுமே நம்மளுடைய முடிவுகள் கண்டிப்பாக இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுக்க விடாமல் எது தடுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பயம். தவறாகி விடுமோ அப்படின்ற ஒரு ஃபியர் சிண்ட்ரோம் சொல்றாங்க. ஃபியர் இஸ் மோர் டேஞ்சரஸ் than the டிசீஸ். ஸோ அந்த முடிவை எடுக்க விடாமல் தடுப்பது எது? தவறு நடந்தால் அதிலிருந்து நாம் என்ன கற்க வேண்டும்? வேற பிளான் பி கையில வச்சிருக்கோமா? அப்படி இருந்ததுன்னா நமக்கு தன்னம்பிக்கை கிடைக்கும். அப்ப அந்த உள்ளுணர்வுக்கு மதிப்பு கொடுத்தல். கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த கட் ஃபீலிங், இன்ட்யூஷன், இன்சைட். ஸோ அனுபவம் வாய்ந்தவர்களுக்கு அந்த உள்ளுணர்வுன்றது ஏற்கனவே ஒரு திசையை காட்டியிருக்கோம். ஸோ தர்க்க ரீதியான காரணங்களை விட்டுட்டு அந்த உள்மனம் சொல்வதை ஒரு நிமிடம் கவனித்து விட்டு சிறந்த முடிவுகளை நம்ம எடுக்கலாம். முடிவெடுப்பதுல ஒரு சோர்வு இருக்கும் சம்டைம்ஸ். ஒரு டிசிஷன் ஃபேக்டிக்பாங்க. தொடர்ந்து முடிவுகளை எடுத்துக்கிட்டே இருக்கோம். என்ன முடிவுகள் எடுக்கிறோம்? பெருசா ஒண்ணும் இல்ல. எத்தனை மணிக்கு கிளம்பணும், டிஃபன் சாப்பிட்டு போலாமா, வெளில போய் சாப்பிட்டுக்கலாமா, இந்த ட்ரெஸ் போடலாமா, அந்த ட்ரெஸ் போடலாமா. 16 வயதுல படத்துல அந்த ஸ்ரீதேவி டாக்டரை பார்க்க போறாங்க. உடனே பீரோ திறந்து வச்சுட்டு கண்ணாடி முன்னாடி நிப்பான். பச்சை புடவை கட்டிக்கலாமா, சிவப்பு புடவை இப்படியே டைம் போயிடும். அவன் டாக்டர் கிளம்பி போயிடுவான். அப்போ நம்ம அந்த முடிவெடுப்பதில் ஒரு சோர்வு. சின்ன சின்ன முடிவுகளை எடுப்பதுல கூட நம்ம மூளை சோர்வடைவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ முக்கியமான முடிவுகளை எப்பவுமே அதிகாலையில எடுத்திருங்க. ஆனா முடிவெடுத்த பிறகு யூ டேக் சம் ஆக்ஷன். இட்ஸ் நாட் த கொஸ்டின் ஆஃப் ஒன்லி டேக்கிங் டிசிஷன்ஸ். டிசிஷனுக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் வந்து முடியணும். ஸோ அது வந்து அந்த ஆக்ஷன்ல தான் நமக்கு ரிசல்ட்டே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டிசிஷன், அப்புறம் ஆக்ஷன், அதுக்கப்புறம் ரிசல்ட். ஸோ அந்த மீட்டிங்லாம் காலையிலேயே ஏன் வைக்கிறாங்கன்னா இதனாலதான் வைக்கிறாங்க. அப்புறம் ஓனர்ஷிப். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு அது வெற்றியோ தோல்வியோ இன்பமோ துன்பமோ நஷ்டமோ வாட் எவர் இட் இஸ், மத்தவங்க மேல பழி போடணும். தேர் இஸ் நோ பிளேம் கேம். யூ ஹவ் டேக்கன் அ டெசிஷன், யூ ஹவ் டேக்கன் அ கால், அண்ட் யூ ஆர் சோல்லி அண்ட் கம்ப்ளீட்லி ரெஸ்பான்சிபிள். யார் அதுக்கு பொறுப்பு? நம்ம தான் பொறுப்பு. இப்போ அஸ்ட்ராலஜர் சொல்லியிருந்தாருன்னா ஜோசியர் தப்பா சொல்லிட்டாரு, பெரியவங்க தப்பா சொல்லிட்டாங்க, இந்த எங்க அப்பா அம்மா சொன்ன கல்யாணத்தை பண்ணினதுனால தான் அவ்வளவு கஷ்டப்படுறேன். அதே இப்ப நீங்களே முடிவு எடுத்திருந்தீங்க, நீங்க ஒரு கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க? நீ தானப்பா முடிவு எடுத்த, என்ன பண்ண சொல்ற அப்படின்றாங்க. ஸோ முடிவுக்கு எப்பொழுதுமே நாம் தான் பொறுப்பு. ஒரு சிறந்த தலைவன் என்பவன் உள்ள ஒரு தனி மனிதரா இருக்கட்டும், ஒரு கம்பெனியோட ஓனரா இருக்கட்டும், பல முடிவுகள் எடுக்கிறான். எப்போ வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த ஆர்டர் எடுக்கலாமா வேணாமா, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்படி நம்மளுடைய ரெக்ரூட்மெண்ட்ஸ் எப்படி பண்ணணும், வெளியூர்ல இருந்தெல்லாம் நம்மளுடைய ஏஜென்சி அப்பாயிண்ட் பண்ணலாமா வேணாமா, எந்த அளவுக்கு நம்ம இந்த பினான்சியல் இயர் பிறந்து இன்னைக்குதான் 3வது நாள் ஆகுது, இந்த வருஷம் நம்ம என்ன டேர்ன் ஓவர் பண்ண போறோம், அது குறித்த முடிவுகள். எப்படி எல்லாம் நம்ம விளம்பரம் இந்த வாட்டி பண்ண போறோம், சோசியல் மீடியால போட்டோமா, ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்ண போறோமா, எல்லா விதமான முடிவுகளையும் அந்த தொழிலதிபர் எடுக்கிறார். ஸோ ஆகவே முடிவெடுத்தல் என்பது முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரேஷனலாவா, எமோஷனலாவா, கிரியேட்டிவாவா எப்படி வேணா இருக்கலாம்.
ஆனால் அந்த முடிவு குழப்பமான மனநிலையில் இருக்கும்போதோ, கோபமான முடிவுகளில் இருக்கும்போதோ, அந்த நிலையில் இருக்கும்போதோ நம்ம எடுக்கக்கூடாது. அந்த எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுக்கும் நாம் தான் பொறுப்பு என்பதை உணர வேண்டும். அந்த பழிய தூக்கி கடவுள் மேலயோ, ஆஸ்ட்ராலஜி மேலயோ, பெரியவங்க மேலயோ, மூத்தவர் மேலயோ, நமக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, அவர் மேலயோ போடாம, அந்த பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இப்ப ஓங்கி ஒரு மணி அடித்திருக்கிறது. 2 நிமிடம் நான் கடந்து விட்டேன் என்று நினைக்கிறேன். நம்ம போக போக அடுத்து வரக்கூடிய நாட்களில மிகச் சரியாக தொடங்கி, மிகச் சரியாக முடிக்கும் முடிவினை நான் இன்று எடுத்து விட்டேன். இப்போ பாலன் சாரிடம் இந்த மேடையை ஒப்படைத்து அவருடைய நிறைவு கருத்து, அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே இந்த கூட்டத்தை எப்படி முடிக்கலான்றதை அவர் கைட் பண்ணுவாரு. வேற ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாலும் சொல்லுவாரு. இந்த வாய்ப்புக்கு நன்றி. இந்த பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த முகத்தை தான், ஆனா வேற வேற ட்ரெஸ்ல பாப்பீங்க. இதே சட்டை போட்டு வர மாட்டேன். நீல சட்டை கிடையாது நாளைக்கு, வேற சட்டை. ஸோ தினம் ஒரு ஒரு சட்டையில வருவேன், ஒரு ஒரு கருத்துல பேசுவேன். உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்ற கேரண்டியா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே, வண்டர்ஃபுல் டே, ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.